வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜசேகர். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக்கில் இருந்து முக்கியமான கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல பழக்கத்தை செலக்ட் பண்ணி நம்ம பழக ஆரம்பித்தாலும் அதை டெய்லி செய்கிறது ஒரு சந்தோஷமாக இல்லை இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணுறது? இந்த கேள்விக்கு ஒரு சரியான பதில் தான் இந்த வீடியோ. பார்க்கலாமா? பேக். நல்ல பழக்கங்களை பழகிறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய 7th எபிசோடில் ஒரு புதிய கான்செப்டை பார்க்க போகிறோம். நாம் பழகிற நல்ல பழக்கத்தை எப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஹேபிட்டாக ஆக்குறது அப்படின்னு தான். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு செயலை செய்ய ஏன் ஆசைப்படுறோம்? ஏன்னா அதனால கிடைக்கிற ஒரு ரிவார்டு, ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? நம்ம பிரெயின் எப்போவுமே ஒரு சந்தோஷத்தை தேடித்தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த பிரெயினோட அந்த நேச்சரை நாம் பயன்படுத்த போகிறோம். நல்ல பழக்கங்கள் பின்னால் நமக்கு கொடுக்குற பலனை விட பழகும் போதே கிடைக்கிற ஒரு சந்தோஷம்தான் நமக்கு வேணும். அதுதான் சீக்ரெட். பழகிறதே ஒரு சந்தோஷமாக நம்ம ஃபீல் பண்ணணும். அதுக்கு ஜேம்ஸ் கிளியர் ஒரு அற்புதமான மெத்தடை சொல்கிறாரு. அதுக்கு அவர் வச்சிருக்க பேர் டெம்டேஷன் பண்ட்லிங். இதுவும் சிம்பிளாக ஒரு பவர்ஃபுல் மெத்தட். அதாவது பேர் பண்ணுறது. நாம் செய்கிற ஒரு செயலை செய்தே ஆகணுங்கிற ஒரு செயலோட பேர் பண்ணிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு பாட்டு கேட்க பிடிக்குமா? இல்லை நெட்ஃப்ளிக்ஸில் ஷோ பார்க்க பிடிக்குமா? நம்ம தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கிற ஒரு பழக்கத்தோட இதை பேர் பண்ணிக்கணும். ஒரு ரூல் வச்சுக்கலாம். நான் காலையில் எக்ஸசைஸ் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்டுக்கிட்டே பண்ண போகிறேன் அப்படின்னு. இல்லை, அந்த நெட்ஃப்ளிக்ஸு அடுத்த ஷோவை ஜிம்மில் நான் சைக்கிளிங் பண்ணும்போது பார்ப்பேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல் எக்ஸசைஸ். அதை செய்யும்போது ஒரு உடனடி சந்தோஷம் நமக்கு கிடைக்குது. உடனே நீங்கள் இப்போ ஜஸ்ட் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணுறது இல்லை, நீங்கள் உங்கள் சந்தோஷமான செயலை செய்கிறதுக்கு ஒரு டிக்கெட் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த பாட்டு கேட்குற சந்தோஷம் எக்ஸசைஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கிடைக்கும். இதை எல்லா பழக்கத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இமெயில் பார்க்க ரொம்ப போர் அடிக்குதா? உங்களுக்கு பிடிச்ச ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே இமெயில் பாருங்கள். துவைச்ச துணிகளை மடித்து வைக்கணுமா? உங்களுக்கு பிடிச்சவரோட ஃபோனில் பேசிக்கிட்டே மடித்து வைங்க. இதில் கீ என்ன அப்படின்னா, உங்களுக்கு சந்தோஷம் தர்ற செயலோட நீங்கள் பழக நினைக்கிற பழக்கத்தை கனெக்ட் பண்ணிடுறது. அப்போ இந்த பழக்கமே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த பழக்கத்தை ஏனோ தானோன்னு நம்ம பண்ணுறதில்ல. அந்த பழக்கம் பழக ஒரு விருப்பத்தையே அது கொண்டு வந்துடும். இந்த வாரம் ஒரு நல்ல பழக்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அதை உங்களுக்கு பிடிச்ச ஒரு செயலோட பண்டில் பண்ணி பாருங்க. உங்கள் ரிசல்ட்டை கமெண்ட்டில் போடுங்க. இதெல்லாமே உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணுற ஒரு வேலை தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோலையும் ஒரு ப்ராக்டிக்கல் டூல் நம்ம பார்த்துருக்கோம். லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த எபிசோடில் நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாமே நம்ம பழக்கத்துக்கு எப்படி சாதகமாக நம்ம அமைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூர்மையாக பார்க்க போகிறோம். See you then.